நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இதை நம்ம கடைகளில் சாப்பிட்ருப்போம். நல்லா மொறுமொறுவாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் அளவு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா காலிஃப்ளவரும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெளியில் இருக்க லேயர் மசாலா அதிகம் வேணும்னா நீங்கள் இந்த மாவினுடைய அளவை அதிகப்படுத்திக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்ல ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். மிக்ஸ் பண்ணிடுங்க. காலிஃப்ளவரில் நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காலிஃப்ளவரில் எந்த அளவு மசாலா கோட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமே வெளியில் கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு சத்தம் கொஞ்சமாக கம்மியாகிருக்கு. இது இன்னும் நல்லா கம்மியாயிட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம 2 பக்கம் திருப்பி விடலாம். அதே மாதிரி மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காலிஃப்ளவரை எண்ணெய் உள்ளே போட்ட உடனேவே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. எண்ணெயில் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தான் கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு முழுமையாக அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். எக்ஸஸான எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சினதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம்.